ஜனநாயக வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்கு. கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கைகள் குறித்து விவாதிக்கும் சிறப்பு நேர்பட பேசி நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்த பல்வேறு திட்டங்களை இவர்கள் இந்த கட்சிகள் இந்த கூட்டணிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இன்னும் 5 நாட்களில் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதை தீர்மானிக்க இருப்பதற்கு இன்னும் 5 நாட்களே இருக்கின்ற நிலையில் வாக்காளர்களுக்கான குறைந்தபட்சமான ஒரு வாக்குறுதிகளை என்னெல்லாம் இந்த கட்சிகள் முன்வைக்கிறார்கள், எதையெல்லாம் முன்வைக்கிறார்கள், துறை சார்ந்து குறிப்பாக மக்களுக்கு நேரடியாக தொடர்புடையதாக இருக்கிற முக்கியமான துறைகளை எடுத்து நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். முதல் நாளாக இன்று நாம் வேளாண்மை குறித்து விவாதித்தோம். அடுத்ததாக தொழில்துறையில் இந்த கட்சிகள் இந்த கூட்டணிகள் வைக்கின்ற குறிப்பான திட்டங்கள் என்ன, 2016 ஒருவேளை ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் இவர்கள் எதையெல்லாம் செய்வார்கள், தொடர்ந்து பேசலாம். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தொழில்துறை முன்னேற்றத்திற்கு நீங்கள் வைக்கின்ற திட்டங்கள் என்ன? அயல் நாட்டு தொழில் முனைவரை விட உள்நாட்டு தொழில் முனைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இன்றைக்கு தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கின்ற எல்காட், சிப்காட், டான்சிப் போன்ற நிறுவனங்கள் ஊழல் மலிந்ததாக இருக்கு. உடனடியாக அதையெல்லாம் மாற்றி அமைத்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்போம். உள்நாட்டு முதலாளிகள் இங்கே தொழில் தொடங்கி உள்நாட்டு முதலாளிகள் ஊக்கப்படுத்தி உள்நாட்டு முதலாளிகள் லாபத்தை இங்கேயே முதலீடு செய்கின்ற போதுதான் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும். அயல் நாட்டு முதலாளிகள் இங்கு வந்து தொழில் செய்தாக இந்த நோக்கியா கம்பெனி மாதிரி வரி ஏய்ப்பு செய்துவிட்டு இடையில் ஓடி விடுவார்கள். தொழிலாளிகளும் ரோட்டில் நிற்கணும், அரசுக்கும் நட்டம். ஆகவே உள்நாட்டு முதலாளிகளை நாங்கள் உருவாக்குவோம். நன்றி. திரு நாராயணன். 1 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் இயங்கி வரும் தமிழக மின் வாரியம் சீரமைக்கப்படும். பல லஞ்ச ஊழல் முறைகேடில் சிக்கி தவிக்கும் இந்த துறையை சீர்படுத்தி தமிழகத்தை மின்மிகை மாநிலமாக மாற்றுவதன் மூலமாக சிறு குறு தொழில்கள் மற்றும் அனைத்து தொழிற்சாலைகளும் மேம்படுத்தப்படும், வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அதன் மூலம் மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகள் கிடைத்து தனிமனித வாழ்வாதாரம் சிறப்பாக இருப்பதற்கு மத்திய அரசுடன் ஒத்துழைத்து அதனுடைய மின் திட்டங்களை உறுதியாக லஞ்ச ஊழல் என்று செயல்படுத்தும். நன்றி. பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்கின்ற திட்டங்கள் என்ன? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்ட அம்சங்களை மட்டும் குறிப்பிடுங்க. வருங்காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற, கனவு கண்டு கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு, 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் விதமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அது ரீஜனல் எக்கனாமிக் கமிஷனரேட் என்கிற ஒரு வட்டார, அதாவது அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பொருளாதார ஆணையரகம். அந்த ஆணையரகம் 6 மண்டலங்களாக தமிழ்நாடு முழுவதும் வைத்து இந்த நிர்வாக கட்டமைப்பு இங்கு நடக்கிற குளறுபடியில் இங்க இருக்கிற சூழல் முழுமையாக தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பில்லாத சூழலாக இருப்பதை மாற்றி அமைத்து ஒற்றைச்சாளர முறையில் 3 வாரங்களில் அத்தனை தொழிற்சாலைகளும் தொடங்குவதற்கான அனுமதியை எல்லா அப்ரூவலும் கிடைக்கிற ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமை கொண்டு வந்து அதை இந்த ஆணையர்கள் எல்லாம் இப்ப கலெக்டர் எல்லாம் அந்தந்த மாவட்டத்தை பார்ப்பதை போல இந்த 6 ஆணையர்களும் அந்தந்த பகுதியை பொருளாதார மேம்பாடு நடத்துவதற்கான அறிக்கையை தயார் செய்து முதலமைச்சரிடம் அளித்து உலக நாடுகள் எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து எவ்வாறு தொழிலை மேம்படுத்துகிறார்களோ அதை ப்ரொபோசலாக வழங்கி மிக தெளிவான ஒரு விஞ்ஞான பூர்வமான திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக 1 கோடி இளைஞர்கள், முன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்கள் தொழில் தொடங்கவும் இங்க இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பதற்குமான வாய்ப்பை பாமக உருவாக்கும். மாற்று அணி நீங்க முன்வைக்கிற திட்டங்கள் நாங்க என்னன்னா இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு இயங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய முதல் அஜெண்டா. இப்ப நோக்கியா கம்பெனியா இருக்கட்டும், பாகிஸ்தான் கம்பெனியா இருக்கும், பன்னாட்டு நிறுவனங்கள் மூடி கிடக்கு. அதை உடனடியாக நாங்க திறப்போம் இருக்கோம். அதுல வெளிப்படைத்தன்மையே இல்லை. இன்னைக்கு எல்லா கம்பெனிகள் உள்நாட்டு தோழர்கள், உள்நாட்டு படிச்ச இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. நான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தேர்தல் பொறுப்பாளர் ஒர்க் பண்றேன். அங்க 700 கம்பெனி இருக்கு. 700 தொழிற்சாலைகள்லையும் ஒரு ஆள் கூட உள்நாட்டு தோழர்கள் இல்ல, மண்ணின் மைந்தர்கள் இல்ல, உள்ளூர்காரங்களுக்கு வேலை இல்ல, கூட்டுற வேலை பெருக்கிற வேலை மட்டும் தான் அங்க இருக்கு. அப்ப நாங்க அடிப்படையில நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த தொகுதியை மட்டும் சொல்றேன். அந்த அடிப்படையில அதுக்கடுத்து விவசாய தொழிலுக்கு அப்புறம் இருக்கிறது நெசவு தொழில். நெசவு தொழில் இன்னைக்கு சுத்தமா இல்லாம போச்சு. என்ன காரணம்னு எல்லாமே நசிஞ்சு போயிருச்சு. அப்ப நாங்க அந்த அடிப்படையில பருத்தி ஏற்றுமதி கொள்கையை ரத்து செய்வோம். கால மாற்றத்திற்கு ஏற்ப புதிய கட்டமைப்பு வசதிகளை செய்வோம். கைத்தறிக்கு என ஒதுக்கப்பட்ட 22 ரகங்களை அப்படியே நீடிக்க செய்வோம். கச்சா மூலப்பொருட்களான கோரப்பட்டு, தங்கம், வெள்ளி சரகை,
கள்ளச்சந்தையில் இடைத்தரகர்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள லாபத்திற்காக வைக்கப்பட்டுள்ளதை தடுப்போம். அது முக்கியமா என்னன்னா காஞ்சிபுரத்தில் வந்து பட்டு பூங்கா வந்து திட்டம் நாங்க வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக அறிவிச்சாங்க, அது வந்து தொடங்கவே இல்லை. ஆனால் மக்கள் நல கூட்டணி நடுவர் அங்க வந்து பெல் அடிக்க வந்து உத்தரவாதம் கொடுப்போம். காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய வந்து பட்டு பூங்காவை நாங்கள் நன்றி நன்றி. ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன், நீங்க மாற்றணின்னு வந்து மக்கள் நல கூட்டணியை சொல்லக்கூடாது. மாற்ற முன்வைக்கிற மூன்று கட்சிகள் களத்தில் இருக்கீங்க. உங்களுக்கான அறிமுகமும் நான் அப்படிதான் கொடுத்தேன். திரு வேலாயுதம், உங்களுக்கான அறிமுகமும் நான் தான் கொடுத்தேன். மாற்றை சொல்லி தனியாக களமிறங்கிற பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொன்னேன். நேரம் ரொம்ப குறைவா போக வேண்டாம். நன்றி, மகிழ்ச்சி. மாற்றுக்கு அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டா இங்க முதலமைச்சர் பதவி காலி இல்ல. முதலமைச்சர் பதவி ஏற்கனவே மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். ஒரு ரினிவல் தான், ரினிவல். சரி, கடந்த 5 ஆண்டுகளில் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நாங்க வந்து 1,28,000 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க. அரசு துறையில எவ்வளவு பேர் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாங்க? அரசு துறையில ரெஜிஸ்டர் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் காத்திருக்க. அதுக்கு தான் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து என்ன கேட்டீங்கன்னா, என்னங்க சொல்லி குறிக்கல பாருங்க. அதாவது புதிய கிரானைட் கொள்கை அவங்களுக்கான நேரம் கிரானைட் கொள்கை, புதிய கிரானைட் கொள்கை வகுக்கப்படும். கள்ளத்தனமாக கிரானைட், அதாவது ஆற்று மணலா இருக்கட்டும் அல்லது கிரானைட் அல்லது லூமினேட்டுங்கிற அந்த தாது மணல், இது எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தமிழ்நாடு அரசிற்கு வரவேண்டிய வருமானங்கள் எல்லாம் ஏதாவது கள்ளச்சந்தை மூலமாக போய்விடாமல் பாதுகாத்து வரக்கூடிய காலங்களில் இளைஞர்கள் பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை ஏந்தி கொண்டு இளைஞர்களின் அலைகிற நம்பிக்கையும் கனவுகளையும் சுமந்து கொண்டு அலைகிற அந்த இளைஞர்களுடைய கண்ணீரை, கவலையை போக்குவதற்கு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா வேகமான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 5 ஆண்டுகள்ல என்ன செய்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி. தொழில் மேம்பாடு என்பது சிறு குறு தொழில்களுடைய மேம்பாட்டை அடிப்படையாக வைத்தான் இருக்கு. அதனால இப்போ நம்முடைய அடிப்படை ஒரு முயற்சி என்பது இவை நடந்து விடாமல் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய கொள்முதலை 15% சிறு அல்லது குறு தொழிலாளர்கள் மட்டும்தான் அதற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என்று ஒரு வரையறை வைத்தால் நிச்சயமாக அவைகள் நலிந்து போவதற்கு விடவே வாய்ப்பே இல்லை. அந்த நிலையை உருவாக்குவோம் என்பது ஒன்று. அப்படி தப்பித்தவரை நலிந்த நிலையை அந்த நிறுவனங்கள் அடைந்து விடுமே ஆனால் அவைகளை மீட்பதற்கு ஒரு மூவர் கொண்ட குழு, அந்த நிறுவனம், வங்கி நிறுவனம், தொழில்துறை, இந்த மூவரும் அமர்ந்து 1 மாதத்திற்குள்ளாக அந்த நிறுவனங்களை மீட்பதற்கான வழிவகைகளை ஆராய்ந்து அவர்களுக்கு உதவி செய்வோம், கூட நிற்போம் என்ற அந்த உறுதிமொழியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அடுத்தது 50 லட்சம் செய்தவர்களுக்கு 50, அதாவது 75 விழுக்காடு தமிழர்களை தங்களது வேலை நிறுவனங்களிலே அமர்த்துவோருக்கு 50 லட்சம் நிதி உதவி செய்வோம் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதற்கு மதுவிலக்கு வந்துற போது, ஆனால் அதுக்கு பிறகு அதனால் கரும்பு உற்பத்தியில 10% எத்தனால் உற்பத்தியை நாங்கள் அனுமதிப்போம். நன்றி. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் அனுமதி என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கான அனுமதி எவ்வளவு நாட்களில் கிடைக்கிறது, அது எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது, நிறைய அதுக்கான இடைத்தரகர்கள் இல்லாமல் கிடைக்கிறதா என்பதெல்லாம் தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அந்த விதத்தில் அதிமுக அது குறித்து பெரிதாக எந்த ஒரு குறிப்பான எந்த அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒற்றைச்சாளர முறையில் 100 நாட்களுக்குள் அனுமதி, தேமுதிக கூட்டணி ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி, அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட அதே ஒற்றைச்சாளர முறையில் 3 வாரங்களில் அனுமதி கொடுப்போம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் கூட ஒற்றைச்சாளர முறையில் 30 நாட்களுக்குள் அனுமதி, அதே ஒரு மாதத்தில் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி உள்ளூர் தொழில் முனைவோருக்கு முன்னுரிமை கொடுப்போம், இப்படியான திட்டங்களுக்கான அனுமதிகளை கொடுத்திருக்காங்க. இந்த தொழில் அனுமதி அப்படிங்கறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. தொழில் அனுமதியை பெறுவதில் பல குற்றச்சாட்டுகளையும் கூட தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம். நீங்க தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தினீங்க, அதற்கு பிறகான என்ன ரிசல்ட் வந்திருக்கு இது வரைக்கும்? ஒரு விஷயம், ஒரு தொழில் தொடங்கணும்னு சொன்னாலே நீங்க சொன்ன மாதிரியே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்க வேண்டிய ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு. அப்போ அந்த தொழில் முதலீட்டாளர்கள், அந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்தா தான் இங்க வருவாங்க. அந்த வகையில் நீங்க சொன்ன மாதிரி சர்வதேச அந்த வந்து முதலீட்டாளர்கள் இருக்காங்க, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்று சொல்லக்கூடிய சர்வதேச தொழில் முதலீட்டாளர்களுடைய மாநாடு அம்மா நடத்துறாங்க. அதுல மிக முக்கியமா மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆளுமை நிறைந்த தலைமைங்கிறதுக்காக ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன்.
முதலமைச்சர் எதை சொல்கிறார்கள் அதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை அந்த தொழில் முதலீட்டாளர்களுக்கு, அந்த தொழில் அதிபர்களுக்கு இருந்ததனாலதான் 2,42,160 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. எவ்வளவு வந்தது புரிந்துணர்வு ஒப்பந்தம்? 2,42,000 கோடி. அதாவது 2,42,160 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யலாம். தமிழ்நாட்டு அரசு தேவையான உதவிகளை, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அடிப்படை கட்டமைப்புகளை செய்து தரும் இன்று வரை அந்த முதலீட்டாளர் மாநாட்டிற்கு பிறகும் கூட அத்தனை எதிர்க்கட்சிகளும் சட்டப்பேரவையில பல்வேறு கேள்விகள் எழுப்பினாங்க. இதுவரை எந்தெந்த துறை சார்ந்து எத்தனை நிறுவனங்கள் வந்ததுன்னு வெளிப்படையான ஒரு வெளிப்படை தன்மை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களை நிம்மதியாக செயல்பட விடாமல் எதிர்க்கட்சிகள், அதில் குறிப்பா திமுக திட்டமிட்டு பல்வேறு பெரும்பான்மையோட சட்டமன்றத்தில் இருந்தது அதிமுக. பெரும்பான்மையோட எண்ணிக்கையோட அதிமுக சட்டப்பேரவையில் இருந்தது. உங்களை சட்டமன்றத்தில் எந்த விதத்தில் அவங்க செயல்பட விடாம செய்தாங்க. அதாவது 2,42,000 இதுவே உங்களுக்கான வீக்னஸ். அவங்களால முடியுமா? ஒரு சூட்கேஸ்ல இருந்து இன்னொரு சூட்கேஸ்க்கு மாத்துறது கிடையாது. ஒரு அரசாங்கம் தொழில் தொடங்குவதற்கு அரசாங்கத்தை நம்பி வந்திருக்கிற தொழில் முதலீட்டாளர்கள் அவங்க முதலீட்டாளர் மாநாட்டை கடைசி ஆண்டுகள் என்ன செய்வீங்கிற கேள்வி வருது. மரியாதைக்குரிய மோடி நாடு நாடா பாரத பிரதமர் மோடி சர்வதேச நாடுகள் எல்லாம் சுற்றி கூட அவரால் 1,00,000 கோடி தொட முடியும். இருந்த இடத்தில் இருந்து 2,142,160 கோடி ரூபாய் பெறக்கூடிய சக்தியும் திரும்பவும் சொல்றேன், அது புரிந்துணர்வு ஒப்பந்தம். எவ்வளவு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எவ்வளவு நிதி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அனைத்து தொழில்களும் வேகமாக, ஏற்கனவே 5 ஆண்டுகள் உங்களுக்கு இல்ல திரு செல்வம், ஏற்கனவே 5 ஆண்டுகள் உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த 5 ஆண்டுல என்ன செஞ்சீங்கிற கேள்வி இன்னமும் தொக்கி நிற்கிறது. தொடர்ந்து பேசலாம். திரு நாராயணன் அவர் நேரடியா சொல்றாரு, நீங்க முதலீட்டாளர் மாநாடு, இந்த ஈர்ப்பு இதெல்லாம் இருக்கிறது, நீங்க தொடர்ந்து செய்துட்டு இருக்கீங்க. தமிழகத்திற்கான முதலீட்டை வருவதற்காக தமிழக பாஜக ஏதாவது முயற்சி எடுத்திருக்கிறது? கண்டிப்பாக. அதாவது மத்தியில பொறுப்புல இருக்கீங்க, உலக முதலீட்டாளர்களை இந்தியாவுக்கு கொண்டு வரீங்க, தமிழகத்திற்கு என்று ஏதாவது சிறப்பான திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதா? முதல்ல செல்வம் சொன்னதுக்கு ஒரு சின்ன பதில். 40 விழுக்காடுகள் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்திருக்கிறது. அதனால FDI 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை பார்லிமெண்ட்ல நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா சட்டசபையில அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இதுவரையிலும் அந்த முதலீட்டாளர் மாநாட்டில இருந்து வந்ததுல எவ்வளவு கன்வெர்ட் ஆயிருக்குன்னு சொல்லல. ஒன்று, தமிழகத்தை பொறுத்தவரையில தொடர்ந்து எங்களுடைய தலைவர்களும் சரி, அதே போல எங்களுடைய மரியாதைக்குரிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சரி, தமிழகத்திலே தொழில் முதலீடுகள் வருவதற்காக மட்டுமல்ல, முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் மிக சிறந்த அருமையான சிறு குறு தொழிலாளர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உண்டான கடன் வகைகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த முத்ரா திட்டத்தின் மூலமாக 1,86,000 கோடி ரூபாய் அளவிற்கு நாடு முழுவதும் கடன் சிறு குறு தொழிலாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் அடக்கம். அதனால அமித்ஷா சமீபத்தில் பரப்புரைக்கு வந்த திரு அமித்ஷா சொன்னார், உங்களுடைய தேசிய தலைவர் சொன்னார், தமிழகத்தில் யாரும் முத்ரா திட்டத்தை பயன்படுத்தலன்னு. அதான் சொல்ல வரேன். முத்ரா திட்டத்தை இங்கே பயன்படுத்த மறுக்கிறது இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம். முத்ரா திட்டத்தை பொறுத்தவரை ரொம்ப சாதாரணமா சொல்லணும்னா நிறைய திட்டங்கள் நீங்க புதுசா அறிவிச்சிருக்கீங்க. மேக் இன் இந்தியா சொல்றீங்க, டிஜிட்டல் இந்தியா சொல்றீங்க. இதுல எல்லாம் எத்தனை தொழில்கள், எத்தனை முதலீடுகள் தமிழகத்துக்கு வந்திருக்கு? அதுதாங்க, நாம 40% எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் போது தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள். அதுலயே ஊழல் இருக்குது. அதான பிரச்சனை. இங்க அனுமதி மறுக்கப்படுகிறது என்பது உண்மை. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி யாருமே நம்புறது தயாரா இல்ல. அவர் பேசுறேன், நான் உங்க அம்மாவை பத்தி ஒண்ணும் சொல்ல, நீங்க போய் குறுக்கு பேசுறீங்க. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்றேங்க. முத்ரா திட்டத்தின் மூலமாக சாதாரண நடைபாதை வியாபாரிகள் கூட காலையில 4 மணிக்கு அந்த முத்ரா திட்டத்தின் மூலம் கடன் வாங்கினால் காலையில 4 மணிக்கு 20,000 ரூபாய் எடுத்து அன்று முழுவதும் வியாபாரம் செய்து 10,000 ரூபாய் லாபம் ஈட்டினால் அந்த 20,000 12 மணிக்கு முன்னாலே ஏடிஎம்ல செலுத்திட்டா 1 ரூபாய் வட்டி கிடையாது. இந்த நாடு முழுவதும் 360 நாள் வட்டி இல்லாத ஒரே திட்டம் முத்ரா திட்டம். நன்றி. வேலை குறுக்கிடுது.
அதாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்கள் எத்தனை நாடுகள்ல தொழில்துறையை பத்தி பயணம் செய்து பார்வையிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. இப்ப இந்தியாவில் இருக்க அதிகாரிகள் போயிட்டு வந்திருக்காங்க. இல்ல அதிகாரிகள் போனா மக்கள் எல்லா இடத்துலயும் முதலமைச்சர்கள் எப்படி மம்தா பானர்ஜி போறாங்க, நம்ம சந்திரபாபு நாயுடு போறாரு, அவங்களெல்லாம் போக முடியும் போது மக்களுடைய உணர்வுகளை மக்கள் பிரதிநிதி தான் போய் பார்க்கணும். இங்க இருக்கிற நோக்கியா சாலையை மூடிட்டு போறான். என்ன காரணம்? துறைமுகங்கள் எல்லாம் முறையா பயன்படுத்த நாட்டுல செல்போன்ல உலகத்திலே ஆண்டுகிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் இல்லாம போச்சு. நம்ம இளைஞர்கள் தொழில் போனதுக்கான காரணங்களும் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதனால் ஏற்பட்ட தொழில் இழப்புகள், இங்க வேலை வாய்ப்பு இழப்பு இதெல்லாமும் இருக்கிறது. நம்ம பேசலாம். தொழில்துறையில சலுகைகள் குறித்து இந்த கட்சிகள் கூட்டணிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். அதிமுக முதல் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு மானியம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சொல்றது கட்டுப்படியான விலையில் மூலப்பொருட்கள் வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுக்கிறது. அதே போல தேமுதிக கூட்டணி சிட்கோவில் மானிய விலையில நிலம் வழங்குவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது உடனடியாக நிலம் வழங்க நில வங்கியை உருவாக்குவோம் என்கிறது. ஏற்கனவே நில வங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம், முத்ரா மூலம் கடன் வழங்குவோம், பின்தங்கிய மாவட்டங்களுக்கு வரி சலுகை கொடுப்போம் என்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல நாம் தமிழர் கட்சி கூட்டு தொழில் தொடங்குவதற்கு அரசே பங்குதாரர்களாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பா இருக்குது. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் கூட இருக்கிறது. இந்த தொழில்துறை விஷயங்கள்ல சலுகைகள் அப்படிங்கிறது விவசாயத்துக்கும் வேளாண்மைக்கும் அந்த சலுகை தேவையாக இருக்கிறது. கடன் தள்ளுபடி உள்ளிட்ட விஷயங்கள்ல. ஏனென்றால் அதுதான் அதற்கு பிறகாக பெரிய அளவிற்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தொழில்துறை. குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. அதற்கான அந்த நிறுவனங்கள் எவ்வளவு தூரம் இப்ப வளர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. திரும்பவும் செல்வம் உங்கள்கிட்ட தான் அந்த கேள்வி இருக்கிறது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பல நிறுவனங்கள் இன்னைக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதுக்கான புள்ளி விவரங்கள் காமிக்குது. அது இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கிடையாது. கடந்த 2015 ஆண்டுல நான் சொல்றேன் அதான் சொல்றேன். நாங்கள் கடந்த 2011 திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து போன காலத்துல மிகப்பெரிய அளவில் நிறைய ஆலைகள் மூடப்படுவதை நான் பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், இப்ப அதைத்தான் இப்ப அம்மா நெசவு தொழிலுக்கு 750 மெகாவாட் மின்சாரம் எல்லாம் யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா தார 200 சிறு விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் தொடர்ந்து தாரேன். இது எல்லாமே அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப உலக அளவில் பொருளாதார சந்தையில மிகப்பெரிய அளவில் தேக்க நிலை மாறி மாறி வருது. இதனால இதுல ஒரு மாநில அரசை மட்டுமே நீங்கள் குறை சொல்லி மாநில அரசை குறை சொல்லி மாநில அரசுக்கு பொறுப்பு அதிகம். கண்டிப்பா பொறுப்பு. நாங்க அதை மறுக்கல. அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புதிய தொழில் கொள்கை உருவாக்குவது, புதிய கிரானைட் கொள்கை உருவாக்குவது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, தொழிற்சாலைகளுக்கு அதிக அளவில் தொழிற்சாலைகளுடைய எண்ணிக்கையை கூட்டும் போது அதுக்கான தேவை என்பது உடனடி தேவை மின்சாரம். கண்டிப்பா நீங்க மின்சாரத்தை சொந்தமாக உற்பத்தி செய்யாம வெளியிலிருந்து வாங்கியே நம்ம மின் தேவைகளை பூர்த்தி செய்யறோம் போது தொழில்துறை தேவைகள் கூடும்போது அது எப்படி நீங்க சமாளிக்க? நீங்க மற்ற அரசியல் கட்சிகள் கேட்கிற கேள்வியை ஒட்டிய நீங்க கேட்கிற மாதிரி இருக்கு. நான் ஒண்ணு என்ன கேட்கணும், தொழில்துறையில் இருக்கிற நிபுணர்களுடைய கேள்வி 2011க்கு பிறகு 2011 வரையும் தினசரி 10 மணி நேரம் 13 மணி நேரம் மின் தட்டுப்பாடு இருந்தது. 2011 அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடு போயிருக்கா இல்லையா? 3 மாதத்துல போச்சுங்கிறீங்களா? 3 மாத தட்டுப்பாடு என்பது குறிப்பாக தொழில்துறைக்கு மும்முனை மின்சாரம் 3 பேஸ்ல தொழில்துறைக்கு குறிப்பாக ஹை டென்ஷன்ல எவ்வளவு கொடுத்தீங்க, எப்ப நடந்தது? எல்லா நேயர்களும் பார்க்கட்டும், நேயர்கள் பார்க்கட்டும். இன்னொன்னு, கடந்த காலங்களில் மின் தட்டுப்பாட்டினால அவங்க எவ்வளவு அவஸ்தப்பட்டாங்கிறது என்னுடைய கேள்வி என்பது, புதிதாக மின் திட்டங்களை உருவாக்காம வெளியிலிருந்து மின்சாரத்தை வாங்குவதன் மூலமாக ஏற்கனவே நிதி நெருக்கடியில் இருக்கிற மின்சார வாரியத்தினுடைய நிதி நெருக்கடியை கூட்டுவதன் மூலமாக எப்படி நம்ம நிவர்த்தி 13,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான திட்டங்களை, செயல் திட்டங்களை அம்மா அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். நிச்சயமா மே மாசம் 19ஆம் தேதிக்கு பிறகு வாக்காளர் நீதிபதிகளான வாக்காளர் பெருமக்களின் தீர்ப்பு எல்லா ஊடகங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும் வந்துகிட்டு இருக்கு. அந்த வெற்றி நிச்சயப்படுத்தப்படும் போது இன்னொன்னு மட்டும் சொல்றேன், அம்மா அவர்களை தவிர வேற தன்னலம் இல்லாமல்
பொதுநலன் மாத்திரமே நாட்டு மக்கள் நலன் மாத்திரம் உள்ள ஒரு தலைவரை நீங்க அடையாளப்படுத்த முடியாது தமிழ்நாடு. நன்றி திரு வைத்திலிங்கம். இல்ல திமுக தொடங்கிய மின் திட்டங்கள் வந்து 2014 அதெல்லாம் நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னொன்னு சொல்றேன், பல்வேறு விவாதங்கள் அதை நம்ம பேசியிருக்கோம். தினமும் இரவில் அரை மணி நேரம் மின்வெட்டு இப்பொழுது 4 நாட்களாக இருக்கிறது. 3 நாளைக்கு இருக்கும் போல இருக்கு. நம்ம பேசலாம். உங்கள்கிட்ட ஒரு குறிப்பான கேள்வி இருக்கிறது. நீங்க வந்து மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையில புதிய தொழில்கள் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இருக்கு. ஏற்கனவே நீங்கள் அறிவித்த நாங்குநேரி உள்ளிட்ட திட்டங்கள் என்ன நிலையில் இருக்கின்றன? அதையெல்லாம் கவனித்ததா அல்லது அதிலிருந்து கற்ற பாடங்களிலிருந்து புதிதாக நீங்க தொடங்குறீங்களா? வெறும் அறிவிப்புகள் வருகிறது, எக்ஸிகியூஷன் பார்ட்ல எவ்வளவு தூரம் இருக்குங்கிற அந்த நம்பகத்தன்மை. கலைஞர் இதுவரை அறிவித்த எந்த அறிவிப்பையும் நிறைவேற்றாமல் இருந்ததில்லை. நீங்க சொல்றதுல இருந்து காலதாமதம். அந்த 2011 நிறைவு பெற இருந்த திட்டம் அது ஆட்சி தொடராமல் போனதுனாலே அது தடைபட்டிருக்கிறதே தவிர எங்களோட கலைஞர் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாம் மீண்டும் தொடரும் என்பதை பேசலாம். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் புதிய திட்டங்களாக இந்த கட்சிகள் கூட்டணிகள் முன்வைக்கின்ற திட்டங்கள் என்ன? அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பிட்ட சில திட்டங்கள் நம்ம இப்ப பார்க்கலாம். அதிமுக 9 மாவட்டங்களில் தொழில் பூங்கா, அம்மா முயற்சி மூலதன நிதி இதையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மதுரை தூத்துக்குடி புதிய தொழில்கள், ஓசூர் வரை தொழிற்பாதை அமைப்போம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில நோக்கியா பாக்ஸ்கான் மீண்டும் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில மதுரை தூத்துக்குடி தொழில் தாழ்வாதாரம், ஓசூர் தர்மபுரி தகவல் தொழில்நுட்ப தாழ்வாரம் இதையெல்லாம் நாங்கள் அமைப்போம் என்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க. மதுரை தூத்துக்குடி தொழில் தாழ்வாரம், அதே போல ஓசூர் தர்மபுரி தகவல் தொழில்நுட்ப தாழ்வாரம் இது அமைப்போம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பின்னலாடை ஒரு வாரியம், அதே போல தேசிய மூலதனம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியும் அதுபோல மரபுசார் மருந்து தொழிற்சாலை உள்ளிட்ட அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்படியான புதிய திட்டங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. தொழில்துறை சார்ந்து, தொழில்துறை என்பது வெறும் தொழிலாளர்களுக்கான ஒரு தொழில் முதலீட்டாளர்களுக்கான இடம் மட்டுமல்ல, தொழிற்சாலைகள் பெருகுவது மட்டுமல்ல, அந்த வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்பது யாருக்கான வளர்ச்சி, எப்படியான வளர்ச்சி, ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து தான் நாம் விவாதிக்க வேண்டியிருக்கிறது. அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து அது வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறதா? கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை குறித்த விவாதம் சிறப்பு நேர்பட பேசி தொடர்கிறது. நண்பர்களே, தொழில்துறை சார்ந்த விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொழில்துறையில் இந்த கட்சிகள் கூட்டணிகள் முன்வைக்கின்ற திட்டங்கள் என்ன? 2016 ஒருவேளை ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் இவர்களுக்கான என்னென்ன திட்டங்களை முன்வைப்பார்கள் என்பது குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். வாக்காளர்கள், மக்களுடைய பிரதிநிதிகளாக இங்கே பலரும் கூட இந்த அரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புதிய தலைமுறை முக்கியமாக ஒரு பொறுப்புணர்வோடு செய்கின்ற ஒரு காரியமாக பார்க்கிறது. தேர்தலுக்கு முன்னதாக வாக்காளர்களை இஷ்யூ பேஸ்டா இந்த தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கிறது. குறிப்பாக மக்களோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட முக்கியமான சில துறைகள் சார்ந்து அந்த துறைகளில் இந்த கட்சிகள் முன்வைக்கின்ற அறிவிப்புகள் என்ன என்பது குறித்து நாம் இன்றிலிருந்து தொடங்கி 4 நாட்களுக்கு இந்த விவாதம் தொடர இருக்கிறது. இன்றைக்கு வேளாண்மை குறித்தும் அதே போல தொழில்துறை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொழில்துறையில் இந்த கட்சிகளுடைய கூட்டணிகளுடைய அறிவிப்புகள் சிலவற்றை நாம் பார்க்கலாம். மின்சாரத்தில் அதிமுக தடையற்ற மின்சாரம், புதிய மின் உற்பத்தி திட்டங்கள் உள்ளிட்ட விஷயங்களை அறிவிப்புகளாக கொடுத்திருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் தொழிற்சாலைகளுக்கு தடையற்ற மின்சாரம் கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. தேமுதிக கூட்டணி ஜெயங்கொண்டம் மின் திட்டம் செயல்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி சூரிய ஒளி மின் திட்டத்தை அறிவிப்போம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் கூட கிடப்பில் உள்ள திட்டங்கள் எல்லாம் செயலாக்கப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டுக்கு 4 ரூபாய்க்கு மின்சாரம் வழங்குவோம் என்கிற அறிவிப்பை தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறது. இந்த மின்சாரம் என்பது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. நாம் இது குறித்து விவாதிக்கின்ற இந்த நேரத்திலேயே உங்களுடைய இந்த தேர்தல் அறிவிப்புகள், தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள், அதோடு சேர்ந்து நீங்கள் முன்வைக்கின்ற இந்த வாதங்களுக்கான இவர்களுடைய மதிப்பீடு என்ன என்பதற்கான அந்த தேர்தல், ஒரு மினி தேர்தலும் கூட நடத்தப்படுகிறது. அதுவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நம்ம விவாதத்துக்கு வரலாம். மின்துறையை பொறுத்த வரைக்கும் மின்சாரம் என்பது தொழிற்சாலைகள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுலயும் இந்த தொழிற்சாலைகளுக்கான மின்சாரம், தடையற்ற மின்சாரம் அப்படிங்கிறது அன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாம் தமிழர் குறிப்பிட்டிருக்கிறது போல குறைந்த விலையிலான மின்சாரமும் கூட தொழிற்சாலைகளுக்கு இன்னைக்கான தேவைகள் இருக்குது. எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? திரு வன்னியரசு. இதுல நாங்க என்னன்னா மின் உற்பத்தி திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கி தமிழகத்தை மின் உபரி மாநிலமாக்கிட நாங்க வகை செய்யும் சொல்லி எங்களுடைய அறிக்கை சொல்லியிருக்கு. அதாவது குறிப்பா என்னன்னா மரபுசாரா எரிசக்தி திட்டங்களான காற்றாலை மின் உற்பத்தி, சூரிய ஒளி உற்பத்தி ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். ஏன்னா
இந்த மின் உற்பத்தி எப்படி நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கறதுல வந்து நாங்க அதுக்கான செயல் வடிவங்களை கொடுக்கிறோம். அதுலதான் வந்து இந்த காற்றாலை மின் உற்பத்தியும் சூரிய ஒளி உற்பத்தியும் நாங்க வந்து முன்னிலை வைக்கிறோம். இதுல என்னன்னா வந்து இந்த நீங்க வந்து மின்சார துறையில வந்து எல்லாமே வந்து வெளிமாநிலங்கள்ல இருந்து வெளியிடங்கள்ல இருந்து வாங்கி வந்து இவ்வளவு காலம் வந்து வச்சிருந்த அதிமுக அரசு இப்ப வந்து மின் தொடர்பா ஒரு அறிக்கை கொடுப்பது என்பது வந்து ரொம்ப அபத்தமா இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து எப்படி எந்த சூழல்ல இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம்னா எல்லாமே இருட்டடைந்த தமிழ்நாடா தான் இருக்கு. நாங்க வந்து முழுமையா வந்து இது வந்து சூரிய ஒளி மின் உற்பத்தி கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கு மின்வெட்டு இல்லாத நிலையை உருவாக்குவோம் அப்படிங்கறத நாங்க வந்து சொல்றோம். சூரிய ஒளி மின் உற்பத்தி செய்து பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்த தனிநபர் வீடுகளில் அதற்கான கட்டமைப்பு உற்பத்தி மானியத்துடன் கொடுப்போம். இதுதான் நாங்க வந்து ரொம்ப முக்கியமா இதுதான். நீங்க வீடுகளுக்கே நாங்க வந்து கட்டமைப்பு வசதியை கொடுப்போம். அவங்களே வந்து அதை செய்யணும். இது வெளியில வந்து வெளி மாநிலங்களை கொடுக்கறது இல்ல, அவங்களுக்கான வேலைகளை அவங்களுக்கே கொடுத்து அந்த உற்பத்தி அவங்களே செய்யறதுக்கான கட்டமைப்பு நாங்க கொடுப்போம். எங்களுடைய தேர்தல் ஒரு குறிப்பான ஒரு அறிவிப்பு எல்லோரும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவேளை ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பு கிடைத்து முதலமைச்சர் ஆனால் திரு அன்புமணி தொழில் முதலீடு குறித்த சந்திப்புக்காக வாரம் 3 மணி நேரம் ஒதுக்குவார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை கடந்து மின்சாரத்தில் உங்களுடைய பார்வை என்ன? மின்சாரம் அதை வாங்குறதுல நடைமுறை சிக்கல் இங்க நிறைய இருக்கு. அது எவ்வளவு நாளைக்கு 3 ஃபேஸ் கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணா அது எவ்வளவு நாள்ல கிடைக்கும்ன்றதுக்கு ஒரு டைம் பவுண்ட் டார்கெட் வைக்கணும். எல்லாமே பாமகனுடைய அறிக்கை பாத்தீங்கன்னா டைம் பவுண்டடா இருக்கும், டார்கெட்டடா இருக்கும். அது வந்து நீங்க 24 மணி நேரமும் ஒரு 3 ஃபேஸ் கரண்ட் கொடுக்கறதுக்கான வழிவகைகளை செய்யணும். யூனிட் வந்து இப்ப 500 யூனிட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க சிறு குறு தொழிலுக்கு. அதெல்லாம் போதுமானதாக இருக்காது. ஒரு 1000 யூனிட் அவங்களுக்கு இலவசமா கொடுப்பது, மானிய விலையில் கொடுப்பது, இந்த மாதிரி ரொம்ப ஃபீடிங் கேடர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கொஞ்சம் ஆரம்ப கட்டத்தில் ஒரு 18 மாசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானதை இலவசமாவே கொடுத்துக்கிட்டு மானியங்களை கொடுத்தோம்னா அவங்க நம்மள வேலை வாய்ப்பு இல்ல சுய தொழில் தொடங்குற இளைஞர்களுக்கு அது பெரும் வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி மின் இணைப்பு கிடைக்காது, அங்க உற்பத்தி குறைவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சூரிய ஒளி தொடங்குவதற்கான கட்டமைப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். சூரிய ஒளி தொடங்குறதுக்கு வெறும் இது செய்யாம கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். நாம் தமிழர்ல இருந்து உங்களுடைய பார்வையாக என்னெல்லாம் வைக்கிறீங்க? தொழில் தொடங்குவதில் நீங்க பல்வேறு அம்சங்களை குறிப்பிடுறீங்க. மாவட்டந்தோறும் தொழில் பயிற்சி கூடம், தொழில் தொடங்குவோருக்கு ஆலோசனை, பயிற்சி வழங்க தனி மையம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அறிவிப்புகளாக இருக்கிறது. அதுபோல அயல்நாட்டு முதலீடுகளை விடவும் உள்ளூர் தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த நாம் தமிழர் அடையாளத்தோடு சேர்ந்த ஒரு அறிவிப்பாக நம்ம பார்க்க முடியுது. அதே போல தொழிலுக்கு தண்ணீர், மின்சாரம், கழிவுநீர் இணைப்புகள் உடனுக்குடன் கிடைக்க உறுதி, இப்படி பல்வேறு விஷயங்களை குறிப்பிடுறீங்க. குறிப்பா இதெல்லாம் இல்லாம நெகிழிகளுக்கான மாற்று, அதாவது பிளாஸ்டிக்கு ஒரு மாற்று அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் கூட சொல்றீங்க. மரபுசார் மருந்துகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்றீங்க. இந்த விஷயங்கள் தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் தொழில் வளர்ச்சிக்கான முன்னேற்ற தொழிற்சாலைகளுக்கு நாங்கள் ஒரு யூனிட் மின்சாரம் ₹1 தருவோம் சொல்லியிருக்கிறோம். வீடுகளுக்கு ஒரு யூனிட் மின்சாரம் 25 பைசாவுக்கு தருவோம். இன்றைக்கு கமர்ஷியல் என்று சொல்லப்படுகின்ற அந்த மின்சாரம் ₹7 ₹12 வரைக்கும் கொடுக்கிறாங்க. நாங்கள் அதை ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வெறும் ₹4 தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல விவசாயிகள் அந்த நீர் இறைப்பு எந்திரங்களிலேயே நாங்கள் வந்து புதிய கருவிகளை பொருத்தி அதிலிருந்தே மின்சாரத்தை உற்பத்தி செய்து அந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு வருவாயாக அந்த மின்சாரத்தை அரசே பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லிக்கிறோம். அதே மாதிரி சூரிய ஒளி பட்டியலிடுவதற்கு நம்ம பேசலாம். சூரிய ஒளி மின்சாரத்தில் வந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு. குவிலன்ஸ் மூலமாக அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும். அதெல்லாம் உற்பத்தி செய்து அது மட்டுமல்ல, இன்றைக்கு நம் நாட்டில் வந்து அந்த தொடர் வண்டிகள், அது விரைவு தொடர் வண்டிகள் நிறைய இருக்கு. அந்த தொடர் வண்டி பாதைகள்ல நாங்கள் காற்றாலை மின்சாரத்தை அமைத்து நாங்கள் சொல்கின்ற திட்டத்தை மிக எளிதாக நிறைவேற்றுவோம் என்று சொல்கிறோம். நன்றி. இந்த கட்சிகளுடைய அறிவிப்புகள்ல எத்தனால் குறித்த அறிவிப்பு முக்கியமாக இருக்கிறது. ஆளுகின்ற கட்சியாக இருக்கின்ற அதிமுக அந்த உற்பத்திக்கு ஊக்கம் அளிப்போம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 10% எத்தனாலுக்கு அனுமதி அளிப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறது. அதே போல தேமுதிக கூட்டணி 20% எத்தனாலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலாயுதம், நீங்க சொல்லியிருக்கிறோம், அதுங்க விடுபட்டு இருக்குதுன்றதை பதிவு பண்றோம். என்ன உங்களுடைய அறிவிப்பு என்னவாக இருக்கிறது எத்தனாலை பொறுத்தவரை? இல்ல, எத்தனால் வந்து ஒரு கரும்பில் இருந்து அனைத்து துணை பொருட்களையும் விற்பனை செய்வதன் மூலம் ஒரு டன்னுக்கு ₹21,000 வருவாயை ஈட்ட முடியும் என்பதனால எத்தனால நாங்க வந்து குறிப்பிட்ட அறிவிப்பு இல்லாததுனால அது விடுபட்டு இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ரொம்ப சுருக்கமா பிஜேபி எத்தனால் சொல்லிருக்கோம். ரப்பர் பூங்கா கன்னியாகுமரியில் அமைக்கப்படும் சொல்லிருக்கிறோம். நன்றி. பல விதமான விஷயங்கள் எத்தனால் முழுமையாக எடுக்கப்படும், அதற்கு அனுமதி நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்கள் பிரதிநிதிகள் சில கேள்விகளை முன்வைப்பாங்க, அதற்கான நேரம் இது. ஒவ்வொருத்தராக கேட்க பின்னாடி அந்த
தோழி நீங்க சொல்லுங்க. நான் என் பேர் சுசீந்திரா, நான் ஒரு ஆராய்ச்சி மாணவி. எனக்கு 2 விதமான கருத்து இருக்கு. முறை சார்ந்த முறை சாரா தொழில்கள். கேள்விகளை ரொம்ப சுருக்கமா கேளுங்க, எல்லாருக்குமான வாய்ப்பு கொடுங்க. முறை சார்ந்த முறை சாரா தொழில்கள் ரெண்டையுமே தான் நம்ம தொழில் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது, சோ முறை சாரா தொழில்களுக்கும் அதனுடைய முன்னேற்றம், அந்த தொழிலாளர்களோட நலன் சம்பந்தமா எந்த கட்சியும் பெருசா பேசினதா தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டலம் பத்தி எல்லாமே பேசினாங்க. சிறப்பு பொருளாதார மண்டலங்கள்ல அடிப்படை அடிப்படை தொழிலாளர் நலன் கூட செயல்படுத்த முடியாம தான் நோக்கியா, ஃபாக்ஸ்கான் இதெல்லாம் அதுல வந்து குறைஞ்சபட்சம் மின்சாரம் கொடுத்தாங்க, நிறைய சலுகைகள் கொடுத்து அந்த கம்பெனி வந்து தொழிலாளர் நலன்களை கருத்தில் கொள்ளாம எந்த ஒரு அடிப்படை லேபர் லாஸையும் ஃபாலோ பண்ணாம எம்ஓயு போட்டப்ப எம்ஓயுல சைன் பண்ண எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணாங்களான்னு தெரியல. குறைஞ்சபட்சம் அதை மானிட்டர் பண்ண ஒரு மானிட்டரிங் கமிட்டி கூட வைக்கல. அப்படி ஒரு 5 ஆண்டு கால ஆட்சி தான் நடந்திருக்கு. உங்க பேர்? என் பேரு நிருபன். சொல்லுங்க. நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் MA 2ஆம் ஆண்டு படிச்சு முடிச்சிருக்கிறேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, திமுக அதிமுக தலைவர்கள்ட்ட தான். என்னன்னா, கடந்த 20 வருஷத்துல மின் திட்டங்கள் பல போட்டிருக்கீங்க, ஆனா எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பதிலா சொல்லணும். 2வது கேள்வி என்னன்னா, தனிநபர் துதிப்பாடுதலை எப்ப நிறுத்துவீங்க அப்படிங்கிறது. ஏன்னா கடைசியா வந்த மழை வெள்ளத்துல கூட ஒரு கலெக்டரே வந்து அம்மாவின் ஆணைக்கிறங்க மழை பெய்யுதுன்னு சொன்னாரு. அதனால வந்து தனிநபர் துதிப்பாடுதலை எப்ப நிறுத்துவீங்கிறது என்னுடைய 2வது கேள்வி. உங்களுக்குள்ள அரசியல் முடிச்ச நீங்க அதுக்கான பதில் சொல்லுங்க. அடுத்து வேறு. என் பேர் செந்தில். நான் இங்க ஒரே விஷயம் கேட்கறேன். இதுக்கு இன்னைக்கு நாம விவாதம் பண்ற 2 விஷயம் வந்து, ஒன்னு தொழில்துறை, இன்னொன்னு விவசாயம். வேளாண்மை பத்தி பேசினவங்க வேளாண்மை பத்தி பேசினவங்க தொழில்துறையை சேரும்போது ஏன் வேளாண்மை சார்ந்த தொழில்களை பத்தி எதுவுமே கேட்கல, அதனுடைய டெவலப்மெண்ட் பத்தி எதுவுமே சொல்லல. நன்றி. அடுத்து அங்கே கொடுங்க. இல்ல அங்கே கொடுங்க, அங்க கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. என்னோட பேர் திருநங்கை பாரதி கண்ணம்மா, மதுரையிலிருந்து. இப்ப 2 தலைப்புலையும் நான் பாக்குறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா கேள்விகளாக சுருக்கமாக. அதாவது விவசாயத்துல பாத்தீங்கன்னா வேளாண் விளை நிலங்கள் தரிசு நிலங்கள் ஆயிட்டு இருக்குது. அங்க வேலை பார்க்க ஆள் இல்ல. எந்த ஒரு விவசாயமானும் என் பையன் விவசாயம் நினைக்கிறது இல்ல. எல்லாமே IT கம்பெனி, ஒயிட் காலர் ஜாப் போகணும். இங்க பாத்தீங்கன்னா 1.5 கோடி மக்கள் வேலை வாய்ப்புக்காக காத்திருக்காங்க, ஆனா வந்து வேலை இல்லை. இப்ப ரெண்டையுமே பேலன்ஸா பண்ணி ஒரு திட்டம் வரல. இங்க வேளாண் அடிப்படையிலையும் விவசாய கல்லூரிக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்கல. வருங்கால விவசாயிகளை பத்தின சிந்தனை இல்ல. அங்க கொடுத்தா இப்ப இந்த 1.5 கோடி மக்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சோ தயவு செஞ்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ராமதாஸ் ஐயாவே ஒரு விவசாயி, ஆனா அவர் மகனை டாக்டரா தான் பார்த்திருக்காரு. ஏன் இந்த பாகுபாடு? தயவு செஞ்சு வீட்டுக்கு ஒரு விவசாயி. அடுத்ததாக கேள்வி. இல்ல தோழர், நீங்க முன்னாடியே பேசிட்டீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, ஒவ்வொருத்தருக்கா எல்லாருக்குமான வாய்ப்பு வரட்டும். கொடுங்க, அங்க கொடுங்க, கொடுங்க. என்னோட பேர் விஜய். குறிப்பா தொழிற்சாலைகள் எல்லாமே இந்த சென்னை அந்த பகுதியில் ஏன் பின்தங்கிய மாவட்டங்களான தமிழ்நாட்டில் எத்தனையோ பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்கு. அங்க தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி அங்குள்ள இளைஞர்களுக்கும் நீங்க வாய்ப்பு அளிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதை அனைத்து கட்சியிலும் நன்றி. நன்றி. இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. கடைசியா அரசு வேலை வாய்ப்புல ஏன் இவ்வளவு குளறுபடி நடக்குது? அதுவும் இல்லாம ஒரு எக்ஸாம் நடந்து ஒரு ரிசல்ட் வரைக்கும் ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகுது? அரசு வேலை வாய்ப்பு TNPSC எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிரிலிமினரி எழுதி ஒரு 2 வருஷம் வரைக்கும் இன்னும் ரிசல்ட் வராம, 2013 கூட இன்னும் ரிசல்ட் வராம இருக்கு. இந்த நிலைமை ஏன்? நன்றி. நன்றி. கடைசியா ரொம்ப சுருக்கமா கேளுங்க, ரொம்ப சுருக்கமா. இல்ல எஸ் பேசுறப்ப சொன்னாங்க, படிச்ச இளைஞர்களை பார்த்து பட்டம் என்கிற பிச்சை பாத்திரம் மேந்தி இருப்பவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இல்ல நீங்க சொன்னப்ப அது ஏக்கத்தை சொன்னேன், தப்பா நினைக்கிறீங்க. இல்ல இது ஒரு மாதிரி படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சொல்றது. நன்றி. கடைசி கேள்வி. தென் தமிழகத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய அந்த சேது கால்வாய் திட்டம், அது குறித்து அதிமுகவோ திமுகவோ பாஜகவோ பாமகவோ நாம் தமிழர் கட்சியோ யாரும் பேசல. ஆனா மக்கள் நல கூட்டணி அவங்க பேசியிருக்காங்க. அது குறித்து அது எங்களுடைய கேள்வி ஒண்ணு இருக்கு. நன்றி. இறுதியாக உங்களுடைய பார்வை, எல்லாருடைய ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பார்வை. கால்வாய் திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருக்கிறோம். அதில் நாங்கள் மறக்கவில்லை, மறக்க மாட்டோம். அதை கொண்டு வந்து தீர்வோம். 1. 2வது, ஆமா 30 அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களை திமுக கழகத்தில் கலைஞர் அமைச்சார். ஒன்று கூட இந்த அரசால் அது நிர்வகிக்கப்படவில்லை. அதனால அதற்கெல்லாம் நாங்கள் மீண்டும் உயிரளிப்போம். 2வது, ரொம்ப சம்பந்தமா இந்தியாவிலேயே முதலாக இலவச மின்சாரம் 1990 அறிமுகப்படுத்தியது கலைஞர்.
அது இப்பொழுது நிலுவையில் இருக்கிற அத்தனை மின் இணைப்புக்கான மனுக்களையும் உடனடியாக நாங்கள் அனுமதிப்போம். மின்ஹை மாநிலம் என்பது இன்றைக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் நாங்கள் தொடங்கிய திட்டம் தான் இப்போது வந்திருக்கிறது. இன்னும் புதிய திட்டங்களை அமல்படுத்துவோம். ரொம்ப சுருக்கமா செல்வம். தொழிற்சாலைகள் வளர்வதற்கு தடையில்லாத மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதுபோக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவே அம்மா என்று சொல்வதற்கு எவரிடமும் நாங்கள் ஒரு உத்தரவாதமோ உரிமையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் அம்மாவே அம்மா என்று சொல்கிறோம். இன்னும் கூட ஒன்று சொல்லுங்கன்னா, தமிழ்நாட்டில் மக்களுக்காக நான், மக்களோடு நான், மக்களுக்காகவே தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்கிற உரிமையின் தகுதியும் தம்பி சொன்னது போல ஏன் சென்னை மட்டும் வந்து மையப்படுத்தி தொழிற்சாலைகள் தொடங்குதுன்னு கேட்டாங்க. ஆனா நாங்க மக்கள் நல கூட்டணி சார்பா இதுல ஒரு தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லியிருக்கிறோம். இந்தியாவின் பிற மாநிலங்களில் பெருநகரங்களில் இருப்பதை போன்று சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட நகரங்களில் ஆட்டோ நகர் உருவாக்கப்படும். இதற்கு தேவைப்படும் நிலங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். இங்கு மோட்டார் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்யப்படும். இதன் மூலம் பொறியியல் பட்டதாரிகள், பட்டய பொறியாளர்கள், ஐடிஐ என்னன்னா இதுல இந்த மக்கள் நல கூட்டணியுடைய இந்த தேர்தல் அறிக்கைங்கிறது மக்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் நாங்க தயாரித்திருக்கிறோம். இது செயல்படும். தனியா அறிக்கை கொடுத்திருக்கோம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அது இருக்கு, நான் சொல்றேன். வைத்திலிங்கம் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டாங்க. விவசாயமும் தொழிலும் ஒன்னா பார்க்கப்படலன்னு இந்த தேர்தல் அறிக்கையில நான் முன்ன சொன்ன போதும் சரி, இப்பயும் சொல்றேன், விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாக மாற்றுவது என்பதை ஒரு ஹோலிஸ்டிக் இன்டகிரேட்டட் அப்ரோச்சா ஒரு பரிபூர்ண இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. விவசாயமாகவே வாழ்கிறவர் முக்கியத்துவம் அடுத்த நிகழ்ச்சிக்கு போக வேண்டியிருக்கிறது. தம்பிக்கு ஒரு தம்பி கேட்டாரு, இந்த மாவட்ட தலைநகரங்கள் 4 வழி சாலைகளாக மாற்றப்படும், மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழி சாலைகளாக மாற்றப்படும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. வாக்குகளை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம். இப்ப இறுதியாக மக்கள் அளித்திருக்கிற இந்த வாக்குகள்ல எத்தனை சதவீதம் இந்த அறிக்கைகளுக்கான சாதகமாக தீர்ப்புகளா வந்திருக்கு சொல்லுங்க. கார்த்திகை செல்வம், விவசாய துறையை தொடர்ந்து தொழில்துறையை சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். அதிமுக 20%, அடுத்ததாக திமுக பார்த்தோமானால் 26%, அதே போல தேமுதிக அதாவது மக்கள் நல கூட்டணி 26% இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தோமானால் 13% இருக்கிறது. பாரதிய ஜனதா பார்த்தோமானால் 9% இருக்கிறது. நாம் தமிழர் 8% இருக்கிறது. இது முழுமையான ஒரு மக்கள் முடிவு என்று சொல்ல முடியாது. இங்க இருக்கிற மக்களுடைய பிரதிநிதிகளுடைய பார்வையாக இருக்கிறது. தொழில்துறை சார்ந்து இந்த கட்சிகள், கூட்டணிகள் முன்வைத்திருக்கின்ற திட்டங்கள், அறிவிப்புகள் சார்ந்த இந்த விஷயங்களை நாம் பார்த்தோம். பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்கு இன்னமும் கூட நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆனால் நேரம் மிக குறைவாக இருக்கிறது. மிக முக்கியமான 2 துறைகளை பற்றி பேசியிருக்கிறோம், வேளாண்மை, தொழில். நாளை இதே போன்று 2 முக்கியமான துறைகள் சார்ந்து இந்த கட்சிகள், கூட்டணிகள் முன்வைக்கின்ற தேர்தல் அறிக்கையில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.